எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. நீங்க இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்கான லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆனா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கரெக்ட்டான வீடியோ மேல தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி மில்லினியா கிரெடிட் கார்டோட ஒரு ஃபுல் இன் டெப்த் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிக்கும் சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த விதமான ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் இல்ல. இது நமக்கு ஐடிஎஃப்சி பேங்கோட ஒரு கொலாபரேஷன் வீடியோ இல்லாட்டி ஒரு பெய்டு போஸ்ட் எதுவுமே நமக்கு கிடையாதுங்க. இது என்னோட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐடிஎஃப்சி மில்லினியா கிரெடிட் கார்டு நீங்க எங்கேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டா நீங்க ஐடிஎஃப்சி வெப்சைட்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டேரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எலிஜிபிலிட்டி. இந்த கிரெடிட் கார்டோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா பர் ஆனம் உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சாலே போதும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. அதாவது மாசத்துல நீங்க ஒரு 20,000 ரூபாய் இல்லாட்டி ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிச்சாலே ரொம்ப ரொம்ப ஈஸியா கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்க 15,000 தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொன்னேன், நீங்க இப்பதான் நீங்க வேலையில ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏன்னா ரொம்ப எலிஜிபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்க. நீங்க மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்ல உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெப்சைட்குள்ள நீங்க உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்க அம்மா நேம், இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேலை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்வியஸ்லி பேன் நம்பர் கேட்குறாங்க. ப்ளஸ் இங்க ஆதாரை வச்சு நீங்க ஆதார் ஓடிபி வச்சு நீங்க வெரிஃபிகேஷன் முடிக்கணும். வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 2 கேட்குறாங்க. ஒன்று நீங்க எய்தர் ஆன்லைன்லேயே இகேவைசி பண்ணலாம். ஆன்லைன்ல இகேவைசினா வீடியோ கால் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டை காமிச்சா மட்டும் போதும். 2-3 கேள்வி கேட்பாங்க. பதில் சொன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். இல்ல எனக்கு ஆன்லைன் கேவைசி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்லைன் கேவைசி பண்ணலாம். வீட்டுக்கே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 நாளுக்குள்ள வீட்டுக்கு கார்டு அனுப்பிச்சிருவாங்க. ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிடலாம். அங்க நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு லிமிட். லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருத்தவங்களுக்கு மாறும். அது உங்க கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கு, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்ற பொறுத்து தான் நமக்கு லிமிட் கொடுப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா உங்களோட லிமிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபீஸ். இந்த கார்டோட ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுங்க. நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வருஷம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபீஸும் இல்லை. நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் சரி, நீங்க பேங்க்குக்கு ₹1 கட்ட வேணாம். நீங்க யூஸ் பண்ற காசை மட்டும் பேங்க்குக்கு கட்டினா போதும். இதுல நம்மளுக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லை. இதுல நமக்கு எலிஜிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஃபீஸும் நம்மளுக்கு இல்லை. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதனால தான் நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டா பிகினர்ஸா வாங்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா சூப்பரான கிரெடிட் கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, என்னடா ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு பிளஸ் எலிஜிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, இதுல ஃபீச்சர்ஸே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. இதுல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுல ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பெனிஃபிட்ஸை பத்தி பார்க்கலாம். வெல்கம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கார்டை வாங்கின உடனே அந்த ஃபர்ஸ்ட் மாசத்துல, அதாவது 30 நாளுக்குள்ள நீங்க ஒரு ₹5,000 நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹500 வவுச்சர் கொடுக்குறாங்க. அது இல்லாம நீங்க அந்த 30 நாள்ல நீங்க ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இஎம்ஐ வேல்யூல உங்களுக்கு ₹1,000 வரைக்கும் இல்லாட்டி 5% வரைக்கும் நமக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இதான் நமக்கு வெல்கம் பெனிஃபிட். லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு இது ஒரு டீசென்ட்டான வெல்கம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த கார்டுல என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டுல சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாசம் ஒரு மூவி டிக்கெட்ல உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் நீங்க ₹100 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நமக்கு பேடிஎம் மூவிஸ்ல நம்மளுக்கு வேலை செய்யும். 25% ஆஃபர் நம்மளுக்கு மாசம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒரு மூவி லவர் இருந்தா கண்டிப்பா இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 காம்ப்ளிமெண்டரி ரயில்வே லான்ச் கொடுக்குறாங்க. ஆமாங்க, இதுல நமக்கு ஃபிளைட் லான்ச் கொடுக்கல, ரயில்வே லான்ச் கொடுக்குறாங்க. ஆனா இதுவே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு சென்னை சென்ட்ரலா இருந்தாலும் சரி, மும்பைல அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரா லான்ச் ஆக்சஸ் இருக்கு. நீங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு சூக்கிரமா போயிட்டு இந்த கார்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயா சாப்பிடலாம், ஃப்ரீயா வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க லான்ச்ல குளிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு 4 லான்ச் ஆக்சஸ் வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர். ஆமா, நீங்க ஃபியூவல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பிடிப்பாங்க. நீங்க கிரெடிட் கார்டில் பெட்ரோல் போட்டீங்கன்னா இதுல நமக்கு 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவரும் நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க.
அமேசான் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேலில் கூட நமக்கு வந்து ஐடிஎஃப்சி கார்டு ஆஃபர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான காமர்ஸ் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடிஎஃப்சி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி கார்டுக்கும் நமக்கு வந்து அப்ளை வந்து ஆகும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனல் ஆக்சிடென்டல் கவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ₹2,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்டல் கவர் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒருவேளை உங்கள் கார்டை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கார்டு லேபிலிட்டியும் நமக்கு வந்து ₹25,000 வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு ஒரு கேஷ்பேக் கார்டு இல்லைங்க, நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கார்டு. ஸோ இதில் வந்து நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ₹150 வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ₹1,500 வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ ₹150க்கு ஒரு ரிவார்டு அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் மாதத்துக்கு ₹20,000 மேலே செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பயும் நமக்கு வந்து 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை மாதத்தில் நீங்க வந்து ₹20,000 கீழே செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு அட்டகாசமான ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும், என்னைக்கும் எக்ஸ்பைரி வந்து ஆகாது. அதே சமயத்தில் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல இப்போ சூப்பரா இன்னொரு அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூபிஐ கார்டு. ஆமாங்க, இந்த கிரெடிட் கார்டு வச்சே நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ₹199 வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஃபீயா வந்து உங்களுக்கு ஒரு ரூபே கிரெடிட் கார்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கிடைச்சதோ அதே லிமிட் தான் அதுலயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரூபே கிரெடிட் கார்டு வந்து நீங்க உங்க கூகுள் பே, பேடிஎம்ல லிங்க் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த கடையில பே பண்ணாலும் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்கேனர்ல யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க பே பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன கடையில கிரெடிட் கார்டு மிஷன் வந்து இருக்காது. ஆனா நீங்க வந்து கூகுள் பே வந்து பண்ண போறீங்க. சோ கூகுள் பே பண்ணா உங்களுக்கு வந்து எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் வராது. ஜஸ்ட் உங்க காசு மட்டும் தான் நீங்க வந்து செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ரூபே கார்டு வந்து லிங்க் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த மாதிரி சின்ன கடையில கூட நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஏதாச்சும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரூபே கார்டுக்கு மட்டும் நீங்க வந்து தனியா வேணும்னா நீங்க வந்து ₹199 கொடுத்து ரூபே கார்டு வந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வருஷம் நீங்க ₹199 ஃபீ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரூபே கார்டு வந்து நமக்கு ஃபுல்லா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து விட்டுறலாம். ஆனா மெயின் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் இல்ல, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த கார்டில் ஏதாச்சும் கெட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரே ஒரு கெட்ட விஷயம் தான் பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரயில்வே லான்ச் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஏர்போர்ட்டில் லான்ச் ஆக்சஸே வந்து கொடுக்கல. அதுக்கு வேணால் நீங்கள் வந்து அவங்களோட அடுத்த கார்டு வந்து வாங்கலாம். ஆனால் அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ஒருவேளை ஆனுவல் இன்கம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஆனுவல் இன்கம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கார்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு குறை மட்டும்தாங்க நமக்கு வந்து இதில் வந்து இந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து இல்லை, ரயில்வே லான்ச் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வேர்டு, இந்த கிரெடிட் கார்டு வந்து வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தான் இன்டர்ன்ஷிப் வந்து போகிறீங்க, இப்போ தான் வேலைக்கு வந்து சேர போகிறீங்க, இல்லை எனக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நல்லா வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ப்ளஸ் வந்து நமக்கு ரயில்வே லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க, ஃபியூவல் சர்சார்ஜ் வேவரும் இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு ஆக்சிடென்டல் கவரும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பிகினர் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கார்டு வந்து நீங்கள் ப்ரிஃபர் வந்து பண்ணலாம். ஸோ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கேள்வி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.